Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி டேஸ்டியாக அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, பொரியலுக்கு தேவையான சால்ட், கொத்தமல்லி கொஞ்சமாக, ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்ச வரமிளகாவையும் சேர்த்திக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் வாஷ் பண்ணி எடுத்த கொத்தவரங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொரியலுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா 5 மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணியே இல்லை, கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது ரசத்தோட, ரச சாப்பாடு, தயிர் சாதம் எதையோடனாலும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொத்தவரங்காய் பொரியல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிஷ் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.